வெளிச்சம் தொலைக்காட்சிக்கான முதல் செங்கலை நட்டு வைத்த நாள்ல இருந்து எனக்கு தெரியும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக விசிகாவுக்கு அன்றைய காலகட்டத்தில் பொருளாளராக இருந்த மறைந்த முகமது யூசுப் அவர்கள் தான் அதை பார்த்து பார்த்து கட்டினாங்க. அதற்கு ஒரு ஒரு கண்ணாடி போட்ட ஒரு மாளிகை மாதிரி மாடி ஏற்றும்போது இது பாதுகாப்பாக இருக்குமா ஒரு விசிகா சார்ந்த ஒரு தொலைக்காட்சிக்கு அப்படிங்கிறலாம் டிஸ்கஷன் பண்ணும் போதெல்லாம், அந்த கட்டுமானம் ஆகும் போதெல்லாம் பல முறை விசிட் பண்ணுற வாய்ப்பு எனக்கு யூசுப் மூலமாக எனக்கு கிடைத்தது. அப்பெல்லாம் பனையூர் பாபுலாம் எங்கே இருந்தாருங்கிறதே நமக்கு தெரியல. ஏதோ வெளிச்சம் தொலைக்காட்சியினுடைய நிறுவனரே பனையூர் பாபு தான் சொல்றது இருக்குல்ல. இது கட்சிக்கு பல பேர் நிதியளித்திருக்கிறார்கள், அவர்களை கொச்சப்படுத்துறது ஒன்று, கட்சியினுடைய நிர்வாகத்தை கொச்சப்படுத்துறது இல்லை. முன்னாள் முதலமைச்சரே அதை அட்ரஸ் பண்ணுறாரு சார். இல்லை, அவருக்கு எழுதி கொடுத்ததை அவர் சொல்கிறார். அவருக்கு எப்படி தெரியும் வெளிச்சம் தொலைக்காட்சி யார் நிர்வாகம் பண்ணா, எப்படி வசூல் பண்ணா? அவர் எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்து, இப்போ கலைஞராக இருந்தார்னா ஒரு தகவல் இது உண்மைத்தன்மை வாய்ந்ததா என்பதை செக் பண்ணக்கூடியவங்க சில பேர் இருப்பாங்க. சில தலைவர்களுக்கு அப்படி ஒரு வழக்கம் உண்டு. அதனால் அவர் பெரிய கள போராளியோ, அவர் கருத்தியல் சார்ந்தவரோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் சும்மா ரியல் எஸ்டேட்டில் குறுக்கோலியில் சம்பாரித்து கேபிள் டிவி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஆளுங்கட்சியினுடைய தொடர்பு கிடைத்த போது அவர் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிட்டாரு. அவர் கட்சிக்காரனாகவே அவர் நடந்துக்கிட்டது கிடையாது. அதனால சொந்த கட்சிக்காரனையே ஏமாத்தி வெளிச்சம் பிளஸ்ன்னு தலைவருக்கு தெரியாம ஒரு பதிவு செய்து அதுக்கான பணத்தையும் கட்சி பணத்துல இருந்து எடுத்துக்கிட்டு கட்சிக்கே தெரியாம பல வேலைகளை செய்தவர் அவரு. அதனால இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அடையாளம் காட்டுவதற்கு இது மாதிரியான நெருக்கடியான காலகட்டங்களும் அரசியல் மாற்றங்களும் உதவி இருக்க தவிர பனையூர் பாபுலாம் ஒன்னத்துக்கு ஆக மாட்டாங்க. ஒரு பேரு சென்னைக்கு வராரு, மறைக்காயா. யார் இவர்? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிந்த பிறகு ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான் சார். பனையூர் பாபு திமுகவுக்கு போக போறாரு, விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள பிரச்சனை அப்படின்றது. நேற்றைய தினத்தில் போயிட்டு திமுகவில் தன்னை ஐக்கியப்படுத்தியிருக்காரு சார். அவர் போய் சேர்ந்தது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு டிஸ்கஷன் நடக்குது. வெளிச்சம் தொலைக்காட்சி குறித்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது சார். வெளிச்சம் தொலைக்காட்சி எப்படி ஆரம்பிச்சதுன்ட்டு நீங்களாம் நேரில் பார்த்துருப்பீங்க. இந்த வெளிச்சம் டிவியை அபகரிக்க முயற்சி நடக்குது. அதில் என்ன சார் நடந்தது? பனையூர் பாபு திமுகவில் இணைந்ததுனால என்ன நடக்க போகுது? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அது ஒரு இழப்பா சார்? வெளிச்சம் தொலைக்காட்சிக்கான முதல் செங்கலை நட்டு வைத்த நாள்ல இருந்து எனக்கு தெரியும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக விசிகாவுக்கு அன்றைய காலகட்டத்தில் பொருளாளராக இருந்த மறைந்த முகமது யூசுப் அவர்கள் தான் அதை பார்த்து பார்த்து கட்டினாங்க. அதற்கு ஒரு ஒரு கண்ணாடி போட்ட ஒரு மாளிகை மாதிரி மாடி ஏற்றும்போது இது பாதுகாப்பாக இருக்குமா ஒரு விசிகா சார்ந்த ஒரு தொலைக்காட்சிக்கு அப்படிங்கிறலாம் டிஸ்கஷன் பண்ணும் போதெல்லாம், அந்த கட்டுமானம் ஆகும் போதெல்லாம் பல முறை விசிட் பண்ணுற வாய்ப்பு எனக்கு யூசுப் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கு. அப்போல்லாம் பனையூர் பாபுலாம் எங்கே இருந்தாருங்கிறதே நமக்கு தெரியலை. திடீர்னு ஒரு ஆளை நீங்கள் அதாவது இந்த விசிகா மாதிரி கட்சிகளுக்கு பொருளாதார பின்புலம் இல்லாத ரொம்ப சாதாரண ஏழை எளியவர்களுடைய கட்சி. இல்லை, வெளிச்சம் தொலைக்காட்சிக்கு எப்படி சார் நிதி திரட்டப்பட்டது? ஆமாம், அது முழுக்க முழுக்க கட்சி நிதி தான். இப்போ நீங்கள் தலைவருடைய விசிகா தலைவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு பல பேர் நகையை தங்கத்தை பரிசீலிக்கிறது அப்படின்னு நகை திரட்டுவது மாதிரி ஒன்று பண்ணாங்க. அப்போ கூட ஒரு கிண்டல் கலியாக சில பேர் சொன்னாங்க, என்ன அது நகையெல்லாம் திரட்டினா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்லாம் கிண்டல் பண்ணாங்க. அது கட்சிக்கான நிதி திரட்டுவதில் அது ஒரு உத்தியாக செய்யப்பட்டது. அப்போ நிறையா இடங்களில் தங்கத்தை சேகரித்தார்கள். மாவட்டந்தோறும் அவர்கள் வசூல் செய்து ரொம்ப இந்த கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தான் அந்த தொலைக்காட்சி உருவாக்கப்பட்டது. ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கும் போது அவர் ஏற்கனவே ஈசிஆர் பகுதிகளில் கேபிள் டிவி மாதிரியான தொழில் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. இது சார்ந்த விஷயங்களில் ஒரு ஆர்வமுடையவராக இருக்கிறாரு. ஏன்னா ஒரு கட்சி யாரை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறப்ப ஏற்கனவே அவர் இது மாதிரியான ஊடகம் சார்ந்த வேலைகள் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. லோக்கல் கேபிள் டிவி போடுறவங்க அவங்களே இந்த லோக்கல் சேனல்லாம் நடத்துவாங்க. சில பேர் ஒரு சின்ன சின்ன விளம்பரங்கள்லாம் வாங்கி அப்படி நடத்துவாங்க. அதில் ஆர்வமுடையவராக இருந்ததுனால அவருக்கு அந்த ஊடக பொறுப்பை வழங்கியிருக்காங்க. அப்படிதானே தவிர அவருக்கும் வெளிச்சம் தொலைக்காட்சிக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. கட்சி ஒருத்தருக்கு வேறு வேறு பொறுப்புகளை வழங்கும். அப்படித்தான் அவர் இருந்தாரே தவிர அவர் என்ன செஞ்சாருன்னா கட்சியுடைய நிதியில இருந்து தான் பணம் பெற்றுக்கொண்டு தான் வேலை செய்கிறாரு. அவர் கை காசு போட்டுலாம் அதை நடத்தலை. அதுக்கு இந்த சேட்டலைட்டுக்கு மாதம் பணம் கட்டணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவர் என்ன செஞ்சாருன்னா கட்சியிலேருந்து பணம் வாங்கி அது உண்மையான தொகை எவ்வளவோ அதை மறைத்து கூடுதலாக வாங்கி அவர் பேரில் வெளிச்சம் ப்ளஸ்ன்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணிட்டாரு. இதெல்லாம் அவர் மீது நம்பிக்கையின் பால் அவருக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிற போது நம்பிக்கை துரோகமாக நடந்து கொண்டார் என்பதுதான் உண்மை. அப்போ அப்படிலாம் நடந்ததை மறைச்சிட்டு
ஏதோ வெளிச்சம் தொலைக்காட்சியினுடைய நிறுவனரே வந்து பனையூர் பாபு தான் சொல்றது இருக்குல்ல, இது வந்து கட்சிக்கு வந்து பல பேர் நிதியளித்திருக்கிறார்கள், அவர்களை கொச்சப்படுத்துறது ஒண்ணு, கட்சியினுடைய நிர்வாகத்தை கொச்சப்படுத்துறது. இல்லை, முன்னாள் முதலமைச்சரே அதை அட்ரஸ் பண்றாரு சார். இல்லை, அவருக்கு எழுதி கொடுத்ததை அவர் சொல்றாரு. அவருக்கு எப்படி தெரியும் வெளிச்சம் தொலைக்காட்சி வந்து யார் நிர்வாகம் பண்ணா, எப்படி வசூல் பண்ணா? அவர் எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்து, இப்போ கலைஞராக இருந்தார்னா ஒரு தகவல் வந்து இது உண்மைத்தன்மை வாய்ந்ததா என்பதை வந்து செக் பண்ணக்கூடியவங்க சில பேர் இருப்பாங்க. சில தலைவர்களுக்கு அப்படி ஒரு வழக்கம் உண்டு. இவர் வெள்ளந்தியானவர். இவர் வந்து அதிகாரிகள் சொன்ன அத்தனையுமே உண்மைன்னு நம்பினவர். சட்டமன்றத்திலே மாற்றி மாற்றி பேசினார். அதனால அவருக்கு கிடைத்த தகவலை அவர் சொல்லிட்டாரே தவிர, அவர் வந்து வேணும்னு அவர் வந்து பழிசாட்டுவதற்காக சொன்னார்னு சொல்ல முடியாது. கட்சியில வந்து ஒருத்தர் விலகி போகிற போது, விசிகா என்கிற ஒரு அமைப்பு விலகி போகிற போது, அங்கிருந்து அடையாளம் பெற்றிருக்கிற ஒருவர் வந்து தன்னை நோக்கி வருவது என்பது அவங்க ஏதோ ஒரு பெரிய ராஜதந்திர நடவடிக்கை மாதிரி. ஆக்சுவலா வந்து பனையூர் பாபு வந்து திமுகவில் ஜாயின் பண்றாரு, அதில் பேசும்போது ஆதிக்கம் வீழ்த்தப்பட்டது அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு சார். எப்படி யாருடைய ஆதிக்கம் வீழ்த்தப்பட்டது? திருமாவின் ஆதிக்கம் வீழ்த்தப்பட்டது. திருமாவே ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுறாரு. அவர் ஆதிக்கத்தை வீழ்த்து தான் திருமாவளவனே போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆதிக்கவாதின்னு யாரும் சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கட்சி வந்து தனிப்பெரும்பான்மை பெறாத போது ஜனநாயக ரீதியாக இன்னொரு சட்டமன்ற தேர்தலை தவிர்ப்பதற்காக ஜனநாயக சக்திகள்லாம் ஒன்று கூடி, இடதுசாரிகள்லாம் ஒன்று கூடி விவாதித்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சரி, இந்த காலகட்டத்தில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குல ஒருவேளை நிராகரிச்சா எந்த காலகட்டத்திலையுமே அது பற்றிய டிஸ்கஷன் வரவே வராது. அதனால அதற்கு ஒரு ரோல் மாடலா இந்த ஆட்சி எவ்வளவு காலம் நீடிக்கும் நிலைக்கும் யாருக்குமே தெரியாது. இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கோரிக்கைக்கு ஒரு வடிவம் கிடைக்கிறது. அது வழியாக சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு நெடுநாள் வந்து ஒரு கிராமத்துக்குள்ள, தலித் கிராமத்துக்குள்ள போகாத பஸ்ஸை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஓட வைக்கிறாரு. பல இடங்கள்ல போய் நேரடியாக வந்து ஆய்வு செய்கிறாரு. அப்ப இதையெல்லாம் வந்து கடந்த காலங்கள்லையும் இது மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் கூடிய அமைச்சர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி செயல்பட்டுருக்காங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ உண்மையிலேயே ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கிறவர், சமூக செயல்பாட்டாளராக நீண்ட காலம் களப்பணி செய்த ஒருத்தர் அந்த இடத்துக்கு அதிகார மையத்துக்கு வருகிற போது அவர் இன்னும் கூடுதலாக வேலை செய்கிறார். அப்போ இதை வந்து பாசிட்டிவாக புரிஞ்சுக்கிறணுமே தவிர, நம்மளுடைய ஆட்டத்தை கலைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் வந்து எல்லாருமே எதிரிகளாக மாறிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய உளவியல் தவறலை. நாளைக்கு வந்து தாவேகா அரசு வந்து கலைக்கப்பட்டாலோ அல்லது இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டாலும் மீண்டும் வந்து திமுகவுக்கு, விசிகா, காங்கிரஸ் போன்றவர்களுடைய, முஸ்லீம் லீக் போன்றவர்களுடைய கூட்டணிக்கான அவசியம் ஏற்படும். இல்லை, ஆனால் அந்த எண்ணத்தோட திமுக இருக்கிற மாதிரி தெரியாது சார். திமுக ப்ளஸ் திமுக அனுதாபிகள் எல்லாருமே வந்து திருமாவளவனையும், கம்யூனிஸ்ட் கட்சிகளையும், காங்கிரஸையும் வந்து இப்போ காங்கிரஸை விமர்சிக்கிறது கூட அவங்க வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகளை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதாவது போராட்ட களத்திலே நிற்கக்கூடியவர்கள். விசிகா வந்து தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைனாலும் அவங்க தான் முதல் களத்திலே போய் நிற்கிறவர்கள். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் தான் போய் மக்கள் பிரச்சனைக்காக போராடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து டீசல் விலை உயருக்குது, பெட்ரோல் விலை உயருது, வந்து கேஸ் விலை உயருது, மக்களுடைய அடிப்படை ஆதாரங்களுக்கு வந்து சேதாரம் வருகிறது. அந்த மாதிரி சிக்கல்களுக்கெல்லாம் களத்தில் நின்று போராடுகிறவர்களை பூராமே மிக கேவலமாக அவர்கள்லாம் கைக்கூலிகள், அவங்கெல்லாம் வந்து ஏமாற்றுக்காரர்கள், அதிகாரத்துக்கு வந்து அடிபணிகிறவர்கள் என்பது மாதிரியான தோற்றத்தில் பேசுறது இருக்குல்ல. அப்போ இந்த ஆழ்மன வக்கிரத்தை வந்து திமுகவினுடைய அனுதாபிகளாக இருக்கிறவர்கள் வெளியிடுவது என்பது எதிர்கால அரசியலுக்கு திமுகவை வந்து ஒழித்து கட்டுவதற்கு தான் உதவும். திமுக ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை நியாயமாக பார்த்தா இந்த கூட்டணி மந்திரி சபையெல்லாம் வந்து திமுகவே வந்து செய்திருக்க முடியும் நினைச்சிருந்தான். அப்ப அதற்கு முன்மாதிரியாக நீங்கள் தான் இருந்திருக்கணும். சமூக நீதி அரசு என்று நீங்கள் தான் இருந்திருக்கணும். எல்லாருக்குமான பங்களிப்பை நீங்கள் தான் உறுதி செய்திருக்கணும். அப்ப இப்படி வந்து நீங்க தோழமை கட்சிகளை எல்லாம் ஒரு படி கீழே இறக்கி நீங்கள் வந்து பார்த்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் கிடைக்கிற போது நெல்லிக்காய் மூட்டை சதறன மாதிரி ஒரு கூட்டணி வந்து போனதுக்கு காரணம் என்ன? வெறும் அதிகாரம் மட்டுமல்ல, அவர்களுக்கான சுயமரியாதையை நம்ம வந்து உறுதி செய்யல. பிரேமலதாவுக்கு கொடுத்த மரியாதையில பாதியை கூட திருமாவளவனுக்கு கொடுக்கல, சண்முகத்துக்கு தரல, வீரபாண்டியனுக்கு தரல, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தரல என்ற விமர்சனம் இருக்குல்ல. இப்போ பண்ருட்டி வேல்முருகன்லாம் என்ன பாவம் செஞ்சார், என்ன தவறு செய்தார்? இந்த அரசை விமர்சித்ததை தவிர அவர் செய்த எல்லா விமர்சனங்களுமே உண்மைத்தன்மை வாய்ந்தது என்பதை இன்னைக்கு திமுக காரர்களை ஒப்புக்கொள்றாங்களே. அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டல் இருந்தது அப்படிங்கிறலாம் இப்போ ஒப்புக்கொள்றாங்கல்ல. அது அவர் வந்து எம்எல்ஏவா இருக்கும் போதே எதிர்குறலா அவர் பேசினார். பேசும்போது அவரை வந்து நம்ம விமர்சிக்கிறவர்கள் என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்காரு பண்ருட்டி வேல்முருகன். எல்லாருமே அரசவை புலவர்களாக மாறிட்டாங்கன்னா இந்த ஆட்சியின் தவறுகளை, இந்த பிழைகளை சரி செய்வது எப்படி செய்ய முடியும்? இடிப்பார் இல்லா ஏமாறாமன் கெடுப்பார் இன்றி கெடும்ன்ற மாதிரி சொல்றதுக்கு வந்து தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு தோழமை சுட்டலே இல்லைன்னா அந்த அரசாங்கம் வீழ்வதை தவிர வேற என்ன வழி இருக்குன்னு அவர் பேசினாரு. அன்னைக்கு கசப்பா இருந்துச்சு, அது பூரா உண்மையாகி போச்சா இல்லையா கடைசியில? அப்ப நம்ம அரவணைத்து போவது என்பதுல
ஒரு ஆதிக்கத்தோட நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கோம், பெரிய அண்ணன் மனப்பான்மையோட அரவணைத்து போகுதுங்கிறது ஒன்று இருக்கு. நம்மளை விட்டா அவங்களுக்கு வந்து முஸ்லீம் லீக்கு கதி கிடையாது, நம்மளை விட்டா கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து நடுத்தருவில் தான் நிற்கலாம், நம்மளை விட்டா விசிகா வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைக்கிற நினப்பு இருக்கு இல்லையா, அது காலத்தால் மாற்றப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அரசியல் வந்து மாறிக்கொண்டே தான் இருக்கும். அந்த அப்டேட்டில் நம்ம இல்லாமல் போயிட்டு நம்ம வந்து தனி மனித தாக்குதல் இறங்குறதுக்குல இப்போ விசிகா மீதுலாம் தனி மனித தாக்குதல் ரொம்ப கீழ்த்தரமா இறங்குறாங்க. பன்னீர் பாபு வந்துட்டதுனாலே விசிகா வந்து இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, அடுத்தடுத்து ஆட்கள் வரப்போறாங்க, அடுத்தது இன்னொருத்தர் வரப்போறாரு. பன்னீர் பாபு வந்து எக்கனாமிக்கலா வந்து நல்லா ஸ்டேபிளான ஆளு, இப்போ வந்து திரும்ப என்ன பண்ண போறாரு அப்படின்ற கேள்வியில முன்வைக்கிறார். திருமாவளவன்லாம் பன்னீர் பாபு நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சாரா என்ன? அப்படி கிடையாது. அரசியல் கட்சிங்கிறது வந்து அது வந்து ஒரு இது மாதிரி தான், ஒரு ரயில் நிலையம் மாதிரி. கொஞ்சம் பேர் ஏறுவேன், கொஞ்சம் பேர் இறங்குவேன். ஒரு பஸ்ஸில் வந்து 10 பேர் ஏறுவான், அடுத்த ஸ்டாப்பில் 2 பேர் இறங்குவேன். அது மாதிரி தான் அரசியல் கட்சிங்க. அரசியல் கட்சியில் வந்து ஒரு தனிநபரை நம்பி வந்து யாருமே வந்து கட்சி நடத்த முடியாது. அது தலைவர்களுக்கே பொருந்தாதே. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே தலைவர்கள் இல்லை. இப்போ கலைஞர் போனவொன்னா திமுக போயிருச்சு நான் சொல்ல முடியும்? அப்படி இல்லை. திமுக வந்து ஒரு கட்சி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியாக வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுக்கல, இப்போ தானே தோற்றுருக்காங்க. அப்போ எந்த தனிநபரை நம்பி எந்த அரசியல் கட்சியுமே இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால ஒரு கட்சியினுடைய முதன்மையான ஆள் கூட கிடையாது, ஒரு கருத்தியல் முகம் கூட கிடையாது. அவருக்கு வந்து ஒரு 4 வார்த்தை தொடர்ச்சியாக பேசுறதுலேயே 2 வார்த்தை தங்கு தடை இல்லாமல் அவருக்கு வராது. அதனால அவர் பெரிய கள போராளியோ, அவர் வந்து கருத்தியல் சார்ந்தவரோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் சும்மா ரியல் எஸ்டேட்டில் வந்து குறுக்கோலியில் சம்பாரித்து கேபிள் டிவி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஆளுங்கட்சியினுடைய தொடர்பு கிடைத்த போது அவர் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிட்டாரு. அவர் கட்சிக்காரனாகவே அவர் நடந்துகிட்டது கிடையாது. அதனால சொந்த கட்சிக்காரனையே ஏமாத்தி வெளிச்சம் பிளஸ்ன்னு தலைவருக்கு தெரியாம ஒரு பதிவு செய்து அதுக்கான பணத்தையும் கட்சி பணத்துல இருந்து எடுத்துக்கிட்டு கட்சிக்கே தெரியாம பல வேலைகளை செய்தவர் அவரு. அதனால இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அடையாளம் காட்டுவதற்கு இது மாதிரியான நெருக்கடியான காலகட்டங்களும் அரசியல் மாற்றங்களும் உதவி இருக்க தவிர பனையூர் பாபுலாம் வந்து ஒன்னத்துக்கு ஆக மாட்டாங்க. சங்கத்தமிழன் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எல்லாருமே எதிர்பார்த்தது, ஏன் கட்சிக்குள்ள இருந்துட்டு கட்சி ஆட்களையே, கட்சி நிர்வாகிகள்னா பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அவங்களே வந்து விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருந்தார். எல்லாருமே கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயக பூர்வமான டிஸ்கஷன் தான் அப்படின்ற புள்ளி வரைக்கும் அது நல்லா இருந்தது. இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், என்ன காரணம் சார்? இந்த சங்கத்தமிழன் வந்து மனசில் பட்டதையெல்லாம் வந்து பட்டுன்னு போட்டு உடைக்கிற மாதிரி பேசுகிறாரு. அதில் என்ன சிக்கல் இருக்கும்னா, கட்சி நிர்வாகம் வந்து நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் வரைக்கும் விமர்சனத்தை முன்வைக்கிற போது நீங்கள் விமர்சனம் வைக்கக்கூடாதுங்கிறது அல்ல, கட்சியினுடைய உள்ளரங்கங்களில் பேசப்பட வேண்டிய விஷயத்தையெல்லாம் பொது வெளியில் சமூக வலைதளங்களில் பேசுகிற போது கட்சி கட்டுப்பாடுன்னு ஒன்று இதுக்கு இந்த கட்சிக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா. அதனால் நீங்கள் வந்து சில கருத்தை வந்து நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிற போது கட்சிக்கு வந்து அது ஒரு நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறது. அப்படின்னால ஒரு 3 மாத காலம் அவருக்கு இடைநீக்கம் செய்கிறாங்க. அவரை இடைநீக்கமே செய்யக்கூடாது, அப்படி நடவடிக்கையே எடுக்கக்கூடாதுன்னா கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ பொதுச் செயலாளர் வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, இவர் இந்த மாதிரி பேசுறதுக்கு பின்னாடி வந்து அனுமதிக்கிறாங்கன்னா, நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்கன்னா தலைவர் இதற்கு பின்னாடி இருக்கிறாராங்கிற சந்தேகத்தை உருவாக்குவாங்க. அதனால தான் அதை நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. மற்றபடி இது வந்து நீரடித்து நீர் விலகாது, ஒரு நட்பு முரண், தோழமை முரண் தான், ஒரு பகை முரணாக பார்க்க வேண்டியது இல்லை. சங்கத்தமிழன் வந்து கட்சிக்கு மீது தீவிர பற்று கொண்டவர். அவர் இதுனா இந்த மாதிரி நடவடிக்கைக்காக வெளியேறக்கூடியவர் அல்ல. அதே சமயத்தில் அவர் கொஞ்சம் பொறுப்போடு அதை செயல்படணும். கட்சிக்கு வெளியே இருந்து நம்ம பேசுகிறோம், அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறோம், அதை வந்து கட்சிக்காரன் பேச முடியாது, பேசக்கூடாது. அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் நிற்கிறோம். நன்றி சார்.